அது என்னவோ தெரியல, உலகநாயகன் கமலஹாசன் ஒரே டைமில் 2 பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்க ஆரம்பித்தார். ஆனால் பாருங்கள், 2 படங்களும் அவருக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகிற STR 48 இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனை நம்ம தேசிங்கு பெரியசாமி பண்ணிக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட 1 வருஷமாக. ஸோ இப்போவும் இந்த படத்தோட ஷூட்டிங் தேதி எப்போ அப்படின்னு தெரியல. ஸோ இதனால் சிம்புவோட டேட்ஸ் எல்லாம் வேறு ஒரு பக்கம் வீணாகிட்டுருக்கு. 1 வருஷமாக மனுஷன் ஃபாரினில் இருக்கார். இப்போ வரைக்கும் இந்த படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண ஒரு படம் எப்படா முடியும் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரில. அதாவது இங்கே தேசிங்க பெரியசாமினா அங்கே நம்ம ராஜ்குமார் பெரியசாமி. அதாவது ரங்கூன் படத்தின் வெற்றிக்கு பிறகு ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க படம் தான் அமரன். சாய் பல்லவி ஹீரோ நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த அமரன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் கொஞ்சம் நிறைய கண்டனங்களையும் வாங்குச்சு இந்த படம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் 30 நாட்கள் இருக்கான். ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்க வந்துட்டார். முருகதாஸ் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு கஜினி மாதிரி, துப்பாக்கி மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டத்தில் இருக்கார். ஏன்னா இந்த படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அவர் பாலிவுட்டில் சல்மான் கான் வச்சு எடுக்க போகிற படம் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் முடியும். இல்லைன்னா அது கொஞ்சம் சிக்கலாகும். இதையெல்லாம் மைண்டில் வச்சு வேறு லெவலில் படத்தை செதுக்கணும்னு மனுஷன் வந்து செதுக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஏக்தமில் ஒரே ஃப்ளோவில். ஆனால் இந்த நேரத்தில் தான் கமலோட அந்த அமரன் படத்துக்கு சிவகார்த்திகேயன் 30 நாட்கள் தரணும் இல்லையா? ஸோ அது எப்போ தருவார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் முன்னாடி வைக்கிறாங்க. ஏன்னா முருகாசுகள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான், எது எப்படியோ யார் எப்படியோ இந்த படம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த படத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதனாலேயே சிவகார்த்திகேயனும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் கமல் தரப்புலேருந்து நெருக்கடி வர என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கிறதா தகவல். ஸோ பொறுத்து பார்ப்போம். 30 நாட்கள் முருகதாஸ் படத்துக்கா இல்லை கமலோட அமரன் படத்துக்கா சிவகார்த்திகேயன் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறார், அதன் பெண் விளைவுகளை எப்படிலாம் சந்திக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.